வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனல்ல நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். தென் ஆப்ஷன் பைங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வாங்க நம்ம கொடுக்குற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து ப்ராப்பரான ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா என்டர் ஆகணும். என்டர் ஆயிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரிகர் பிரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் பிரைஸை வேரி பண்ணி நம்ம டெய்லி ப்ராப்பரா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளில வந்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இன்னைக்கான நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். தென் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ நிஃப்டி 50 பேஜ்ல இருக்கேன். ஸோ நம்ம செட்டப் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடுமே அட்டன் பண்ண மாட்டோம் இல்லையா, பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே பாருங்க, இங்க நமக்கு எந்த ட்ரேடும் நம்ம அட்டன் பண்ணல ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ். ஸோ பட் இங்கே வந்து பயங்கரமான நமக்கு ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இருந்தது. டவுன்வர்ட்ஸில் ஒரு பிரேக் அவுட், தென் இங்கே நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால இதோட என்ட்ரி வேல்யூல நம்ம என்ட்ரு ஆயாச்சு. ஸோ 24683ல நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வேல்யூ வரைக்கும், இந்த கேண்டிலோட லோ வேல்யூ வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். 24601 வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ஒரு 82 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட், தென் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சு இதோட க்ளோசிங் வேல்யூல நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். 24677ல நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன், இங்கேருந்துமே மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. நம்ம லைன் கிட்ட வரைக்குமே வந்தது. ஒரு 0.2 டிஃபரன்ஸ்ல வந்துட்டு சடனா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாம நமக்கு அப்படியே அப்வர்ட் மொமெண்டம் கிரியேட் ஆயிட்டு அப்வர்ட்ல நமக்கு வந்து 24766 வரைக்கும் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக் ஆச்சு. ஆக்சுவலி இங்கே இதோட ஹை வேல்யூ வரைக்கும் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் ஆச்சு. ஆக்சுவலி நம்ம லைன் டச் பண்ணலனாலும் ஒரு மேக்ஸிமம் வரைக்குமே ரீச் ஆயிடுச்சு. ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மைனரான ஒரு டிஃபரன்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஸோ எப்பவுமே எந்த ட்ரேட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணாதீங்க. ஸோ இங்கேயும் நம்ம வந்துட்டு இது கன்ஃபர்மேஷன் கேண்டில், இதோட பிஃபோர் கேண்டிலோட லோ வேல்யூவில் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தோம். பட் இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை, நம்மளோட டார்கெட் இங்கே அச்சீவ் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். இது செகண்ட் ட்ரேட். செகண்ட் ட்ரேட்லேயுமே வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு 89 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் புக் ஆயிருக்கணும். இங்கே வந்து புக் ஆயிருந்தது. ஸோ தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் தென் செகண்ட் ட்ரேட் கம்ப்ளீட்டட். தேர்ட் ட்ரேட் நம்ம அகைன் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இங்கே நமக்கு பிரேக் அவுட், தென் இங்கே கன்ஃபர்மேஷன் இல்லை, ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல இல்லையா. ஸோ இது வரைக்குமே ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனே கிடைக்கல. தென் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பிரேக் அவுட் டவுன்வர்ட்ஸில், தென் இது நீங்கள் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு இல்லையா. ஸோ இதை வந்து இதோட க்ளோசிங் வேல்யூவில் வந்துட்டு நீங்கள் என்ட்ரு ஆகணும். க்ளோசிங் வேல்யூ வந்து 24601ல நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்க, மார்க்கெட் ப்ராப்பரான மொமெண்டம் கிடைக்கல நமக்கு. ஸோ மொமெண்டம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அப்வர்ட்ல மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ கிரியேட் ஆனதுனால இங்கே நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இந்த வேல்யூல நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு 24 இதோட ஹை வேல்யூ தானே. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 642ல வந்துட்டு இங்கே நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த நம்மளோட தேர்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து ஒரு 41 பாயிண்ட் வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் அண்ட் ஃபோர்த் ட்ரேட் நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து நிஃப்டி 50 இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், இதுலயும் 4 ட்ரேட்ஸ் தான் அட்டன் பண்ணுவோம். பேங்க் நிஃப்டில நம்ம 4 ட்ரேட்ஸ் தான் அட்டன் பண்ணுவோம். அதுலயே ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ்ல தான் வந்துட்டு நம்ம டெய்லி மூவ் இருக்கு. ஸோ இப்போ இது இன்னைக்கான மூவ். ஃபைனல் ட்ரேட் நம்ம பார்க்கலாம். ஃபைனல் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாருங்களேன், சேம் நம்ம லைன்ல தான் வந்துட்டு பிரேக் அவுட் கிடைச்சது, இங்க கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இது வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி நம்ம பிரேக் அவுட் இருக்கு இல்லையா, பிரேக் அவுட் லைன்ல டச் ஆகாத நெக்ஸ்ட் கேண்டில் தான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணிருப்போம். சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூல நம்ம என்ட்ரு ஆனோம். இங்க நீங்க என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா பாருங்க, இதுல இருந்து பாருங்களேன், மார்க்கெட் கரெக்டா நம்ம லைன்ல வந்து டார்கெட் அச்சீவ். இதை நீங்க வந்து உங்களோட பிஃபோர் பிலோ டார்கெட்ல ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த லைன் இதுதான். இங்கே நீங்க டார்கெட் நீங்க செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷியூரா பாத்தீங்கன்னா கரெக்டா அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ வந்துட்டு இங்க நம்ம க்ளோசிங் வேல்யூ என்னதுன்னு பாத்தீங்கன்னா 24591ல நீங்க என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இதோட லீஸ்ட் வேல்யூவான 24502 வரைக்கும் இங்க வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் புக் ஆயிருக்கும். ஸோ பாருங்க, ப்ராப்பரா ஒர்க் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட்ல நம்மளோட செட்டப். நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம அனாலிசிஸ் ரெகுலரா வாட்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப நல்லா கிளியரா இருக்கும். பாருங்களேன், நம்ம லைன்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு, மொமெண்டம் கிரியேட் ஆயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே தான் ஃபுல் மொமெண்டமுமே இருந்தது.
ஸோ அதுதான் எவ்ரி டேவுமே அப்படிதான் இருக்கு. அது மாதிரி தான். ஸோ மேக்ஸிமம் டேஸ்ல வந்துட்டு நம்ம எவ்ரி லைனையுமே வந்து டார்கெட்டுமே அச்சீவ் ஆயிருக்கும். அப்வர்ட்ஸ்ல இருந்தாலும் சரி, டவுன்வர்ட்ஸ்ல இருந்தாலும் சரி, நம்ம குடுக்குற செட்டப் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டார்கெட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் அச்சீவ்டு தான். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்ச இருந்தீங்கன்னா, இதுவும் அச்சீவ்டு. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளோட ஃபைனல் ட்ரேட்ல ஒரு 89 பாயிண்ட்ஸ் நீங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இதான் இன்னைக்கான நிஃப்டி 50க்கான நம்ம 4 ட்ரேட்ஸ் நம்ம கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ 4 ட்ரேட்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் ஃபோர்த் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் ஆச்சு. பட் தேர்ட் ட்ரேட்ல மட்டும் ஒரு 41 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு இல்லையா? மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ். அதான் நம்ம செட்டப்ஸ், நம்ம ஸ்ட்ராட்டஜிஸே அதுதான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 260 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் ஆச்சு. ஸோ அதுல வந்து ஒரு 41 பாயிண்ட்ஸ் நீங்க லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 219 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50 இன்னைக்கு ஜூன் 3 டியூஸ்டே ஸ்டேட்டஸ் படி நீங்க வந்துட்டு ஒரு 219 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீட்டா வெளில வந்திருக்கலாம். நம்ம செட்டப்ஸ், நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ இதான் இன்னைக்கான நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ். தென் வாங்க இப்போ நம்ம இன்னைக்கான பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸையும் நம்ம போய் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கான பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம் வாங்க. ஸோ சிமிலர்லி நம்ம ரூல்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணல. ஸோ இங்கே தான் நமக்கு இல்லையா? ஸோ இங்கே நம்ம அட்டன் பண்ணல. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ட்ரேட் ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். சாரி, ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே தான் நமக்கு பிரேக் அவுட், தென் இங்கே கன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் இங்கே கன்ஃபர்மேஷன் இல்லாதனால நமக்கு அந்த 10 மினிட்ஸ்ல எந்த ட்ரேடும் கிடைக்கல. தென் நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறோம். இங்கே கிடைச்சது, இங்கே பிரேக் அவுட், இங்க நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சு இதோட க்ளோசிங் வேல்யூவான 55891ல நீங்க என்டர் ஆயிருக்கணும். என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்க இருந்து பாருங்களேன், மார்க்கெட் வந்து ஃபுல் மொமெண்டம் தான். ஸோ அப்வர்ட் மொமெண்டம் தான் நமக்கு. ஸோ இங்க இதோட ஹை வேல்யூ வரைக்குமே நீங்க நீட்டா ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். 56016 வரைக்குமே நீங்க நீட்டா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்க வெளில வந்திருக்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 125 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் ஆச்சு ஆக்சுவலி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லைன்ல பாருங்க, அகைன் நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு வெயிட் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இங்கேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க நம்ம லைன்ல ஒரு பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு இல்லையா? தென் இது கன்ஃபர்மேஷன். இங்க கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட க்ளோசிங்ல தான் நம்ம என்டர் ஆகணும். ஸோ 55580 நீங்க என்டர் ஆயிருக்கணும். என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா பாருங்களேன், இங்க இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டவுன்வர்டு தான் மொமெண்டம். ஸோ இதோட லோ வரைக்குமே நீங்க வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே புக் பண்ண முடியும் நம்மளால. ஓகே, ஸோ 55469 வரைக்குமே நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இது ஒரு ஸ்டேட் ஆக்சுவலி 4 இதுல மட்டுமே வந்துட்டு ஒரு 411 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நீட்டா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீட்டா வெளியே வந்திருக்கலாம். இதுல எனக்கு இல்ல, நான் வந்து மினிமமே நான் செட் பண்ணேன் அப்படின்னா கூட அப்பவும் உங்க டார்கெட் இங்க அச்சீவ் தான் இருக்கும். ஆக்சுவலி பாருங்களேன், இப்ப நீங்க இங்க நமக்கு நம்ம ரூல்ஸ் என்னன்னா பிரேக் அவுட் இருக்கணும், கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், அதோட க்ளோசிங் வேல்யூல நம்ம என்டர் ஆகணும். என்டர் ஆயாச்சு. ஸோ என்டர் ஆயிட்டீங்கன்னா நீங்க மினிமம் டார்கெட் இங்க நம்ம கொடுத்த ஃபர்ஸ்ட் லைனை நீங்க வந்து உங்களோட டார்கெட்டா செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிடும். உங்களோட டார்கெட் வந்து அச்சீவ்டு. இஃப் சப்போஸ் நீங்க நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் லைனை நீங்க உங்க டார்கெட்டா செட் பண்ணியிருந்தீங்கன்னாலும் அதுவும் உங்களுக்கு அச்சீவ்டு தான். இந்த இடத்துல நீங்க வந்து டார்கெட் அச்சீவ்டு தான். இப்போ நம்ம இங்க வந்து ஸ்டாப் லாஸ் வேல்யூ எங்க செட் பண்ணிருப்பீங்க நீங்க? இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிடேட் இல்லையா? சோ இங்க ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா இதோட ஹைக்ல தான் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிருப்போம். சோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான எந்த பாசிபிலிட்டிஸுமே கிடையாது. சோ சூப்பரா மார்க்கெட் டவுன்வர்ட்ல மட்டும் தான் நமக்கு மொமெண்டம், ஃபுல் மொமெண்டமும் இருந்தது. அதனால பாருங்க, இங்க இதோட லோ வரைக்குமே நீங்க சூப்பரான ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீட்டா வெளில வந்திருக்கலாம். மினிமம் நீங்க டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் அதுவும் உங்களுக்கு அச்சீவ்டு தான். சோ அந்த அளவுக்கு ரொம்ப 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 அக்யூரேட்டா நம்மளோட செட்டப்ஸ் மார்க்கெட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நம்ம ட்ரெண்ட் லைன், நம்ம டார்கெட் யூஸ் பண்ணி நீங்க ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு நீங்க ப்ராப்பரா நீங்க ட்ரேட் அட்டன் பண்ணுங்க. ஷுவரா வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ்ல தான் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸ்மே இருக்கு. நம்ம ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் வாட்ச் பண்ணுங்க, ப்ராப்பரா அட்டன் பண்ணுங்க. ஷுவரா வந்து சூப்பரா ப்ராஃபிட் புக் பண்ணி நீட்டா வெளில வந்துடலாம். சோ ரிஸ்க் மேனேஜ் பண்ணிட்டு நம்ம வந்து எப்படிலாம் ட்ரேட் பண்ணுங்கிறதா நம்ம சேனல் நம்ம செட்டப்ஸோட மெயின் ஸ்ட்ராட்டஜியே அது மட்டும் தான். சோ வாங்க, இப்போ இதுதான் நமக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்லி 2 ட்ரேட்ஸ் தான் நமக்கு கிடைச்சதே. ஃபர்ஸ்ட் ட்ரேட் பாத்தீங்கன்னா இங்க நமக்கு வந்து என்னாச்சு, இங்க ஒரு ப்ராஃபிட் புக் ஆச்சு. செகண்ட் ட்ரேட் பாத்தீங்கன்னா அப்வர்ட்ல ஒரு ப்ராஃபிட் புக் ஆச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸ்ல ஒரு ப்ராஃபிட் புக். சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு இங்க நமக்கு பேங்க் நிஃப்டி மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 536 பாயிண்ட்ஸ் வந்து சாலிடா இதுல மட்டுமே நமக்கு ப்ராஃபிட் புக் ஆச்சு. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி டியூஸ்டே ஸ்டேட்டஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன், அனாலிசிஸ் சொல்லிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு இங்க மட்டும் பேங்க் நிஃப்டில மட்டும் 536, ஆல்ரெடி நம்ம நிஃப்டி 50ல வந்துட்டு ஒரு 219 பாயிண்ட்ஸ் புக் பண்ணியிருந்தோம் இல்லையா? சோ ஓவரால் பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 50 ஓவரால் நீங்க சேர்த்து இன்னைக்கு டியூஸ்டே அனாலிசிஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 755 பாயிண்ட்ஸ் வந்து சாலிடா மேக்ஸிமமான ஒரு ப்ராஃபிட்டோட இன்னைக்கு நம்ம ட்ரேட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சோ இதான் இன்னைக்கான ஃபுல் கிளியர் ஸ்டேட்டஸ். ஓகேயா? இப்போ நிஃப்டி 50ல நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 வந்துட்டு நாளைக்கு அப்வர்ட் மொமெண்டம்ல மார்க்கெட் இருந்தது அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24601,
247 37 24 827 24907 24969 250 73 251 36 252 03. இதான் இப்போ நாளைக்கு நம்ம வெனஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் அப்வர்ட் மொமெண்டம்ல இருந்ததுன்னா. இப்போ நமக்கு அதே டவுன்வர்ட் மொமெண்டம்ல இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் பார்த்துடலாம். ஸோ 24502 ஃபர்ஸ்ட் டார்கெட், தென் 24375, 24323, 24214, then 24123, then 24063, 23997. இதான் நம்ம ஒன் மோர் 23889. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். இது வந்து நிஃப்டி 50க்கானது. ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் இப்போ வெனஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதுதான். ஸோ இதே நமக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி அப்வர்ட் மொமெண்டம் அண்ட் டவுன்வர்ட் மொமெண்டம்க்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 55, இது அப்வர்ட்கானது. 55697, தென் 56028, then 56145, then 56288, 56512, 56713, 56941, 57123. இது அப்வர்ட் மொமெண்டம்க்கான டார்கெட். தென் நம்ம டவுன்வர்ட் மொமெண்டம்க்கான டார்கெட் நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ டவுன்வர்ட் மொமெண்டமில் இருந்தது மார்க்கெட் பேங்க் நிஃப்டி அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். ஸோ 55436, 551, 58, 54972, 54 751, 54527, 54366, 54172, finally 53918. ஸோ இதான் நம்மளுக்கு டார்கெட்ஸ். இதான் டவுன்வர்ட் மொமெண்டமில் இருந்ததுன்னா. ஸோ நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ ஃபுல் கிளியர் அனாலிசிஸும் பார்த்துட்டோம். நம்ம டியூஸ்டேக்கான நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்த்தாச்சு. தென் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் நம்ம பார்த்தாச்சு. ஷுவராக நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைன் ஃபஸ்ட் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ட்ராகிட்டு ஒரு டார்கெட் செட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளால் டெய்லி ட்ரேட்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ நாளைக்கும் சூப்பராக ட்ரேட் அட்டன் பண்ணுங்கள். நாளைக்கான ஸ்டேட்டஸ் என்ன, நாளைக்கான ஃபுல் அனாலிசிஸுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.